சேனலில் நிறைய ஹோம் டெக்கரேஷன் ஐடியாஸ், ரூம் மேக் ஓவர் ஐடியாஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டல்லாக போரிங்காக இருக்கக்கூடிய ஒரு ரூமை ஒரு நியூ லுக்காக எப்படி மாற்றுறது அப்படின்னு நிறைய ஐடியாஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிளெயினாக இருக்கக்கூடிய நம்ம வால்க்கு வால்பேப்பர் போட்டு எப்படி ஒரு நியூ லுக்கு கொடுக்கறது அப்படின்னு நான் டீட்டெயில்டான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வால்பேப்பர் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அழுக்காகாது. நம்ம ஈர துணி வச்சு கூட தொடச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி சுருக்கம் இல்லாமல் வாலில் எப்படி நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, நான் ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன், இந்த வால்பேப்பர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் அது எடுக்கும்போது வால் டேமேஜ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக பெயிண்டிங்காக எங்கள் வீட்டில் கொஞ்சம் வால்பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணோம். அதை உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். வால்பேப்பர் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். வால்பேப்பரை உரிச்சதுக்கப்புறமா செவரு தொட்டு பார்த்தா கொஞ்சம் ரஃப்பாக ஆகிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் மேஜராக பெரிய டேமேஜ் எல்லாம் வராது. அதனால் நீங்கள் தைரியமாக வால்பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் பயன்படுத்தியிருக்க இந்த வால்பேப்பர் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் செவருக்கு எவ்வளோ ரோல் தேவைப்படும்னு மெஷர் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே லாங் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.